மாயமான டோர்னியர் ரக விமானம் சிதம்பரத்தில் இருந்து 16 கடல் மைல் கிழக்கு பகுதியில் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் தேடுதல் பணி நடைபெறவுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரசன்னா. டோர்னியர் விமானத்தை தேடும் பணி எந்த அளவில் இருக்கு? இது பற்றிய முழுமையான விவரங்களை சொல்லுங்க. அதாவது டார்னியர் விமானமானது கடந்த 8ஆம் தேதி நம்மளுடைய வங்காள விரிகுடா கடலிலே மாயமானது. இந்நிலையில் இந்த டார்னியர் விமானத்திலே கடற்படை விமானிகளான வித்யாசாகர், துணை விமானியான சோனி மற்றும் கடலோர காவல்படை அதிகாரி சுபாஷ் உள்ளிட்டோர் பயணித்தனர். தற்பொழுது வரை அவருடைய நிலை என்னவென்றும் தெரியவில்லை. கிட்டத்தட்ட 25 நாட்கள் ஆன நிலையில் தற்பொழுது மீண்டும் இன்றைய தினம் நீர்மூழ்கி கப்பலானது சிதம்பரத்திலிருந்து 16 நாட்டிக்கல் மைல் கிழக்கு தூரத்திலே டோர்னியர் விமானம் இருக்கலாமோ என்று சந்தேகிக்கப்படும் இடத்திலே தன்னுடைய ஆய்வு பணியை மேற்கொள்ள உள்ளது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல ரிலையன்ஸினுடைய கப்பலான ஒலிம்பிக் கேன்யான் என்ற கப்பலும் மீண்டும் வரவழைக்கப்பட்டு தீவிர தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல விஞ்ஞானிகள் மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப ரீதியில் சிஸ்மோகிராபிக் உள்ளிட்ட பல புதிய முறைகளை புகுத்தியும் இந்த விமானத்தை கண்டறிய வேண்டும் என்றும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல விமானத்தில் உள்ள கருப்பு பெட்டியின் சிக்னல் தற்பொழுது நாளுக்கு நாள் குறைந்து வருவதால் விரைவிலேயே இந்த விமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தமும் கடலோர காவல்படைக்கு தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. எனவே இன்னும் ஒரு 5-6 தினங்களுக்குள் இது சம்பந்தமாக ஒரு உரிய முடிவு எட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கலாம். இந்நிலையில் நீர்மூழ்கி கப்பலானது இன்று தீவிரமாக அதனுடைய தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் என்றும் கூறப்பட்டுள்ளது.